உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். அதே போல சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் ஜாதகத்துல நல்ல வலு பெறும் பொழுது பணம் ரீதியான, பொருளாதார ரீதியான, உறவுகள் ரீதியான அனைத்து விதமான சந்தோஷங்களையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள், வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய அமைப்பை பார்க்கணும். அதே போல உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செக் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி கோச்சாரத்துல சுக்கிர பகவான் ஒவ்வொரு 30 நாளுக்கு ஒரு தடவையும் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த ஒரு மாத காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வீடியோட டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலனை இந்த மாதம் சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னா வேகமா செயல்படக்கூடியவர்கள், விவேகமாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சே தீரணும் அதற்காக போராடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். அப்படிப்பட்ட மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்க ராசியிலேயே இந்த சுக்கிர பகவான் வருகிறார். அடுத்த ஒரு மாத காலம் இந்த சுக்கிரனால பலவிதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மேஷ ராசி என்பது இருக்க போறீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனக்காரகன் சுக்கிர பகவான். அப்ப அந்த தனக்காரகன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா, முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரல சார், எனக்கு பணம் வெளியில கேட்டிருக்கேன், பண வசதிகள் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, நான் ஒரு லோன் அப்ளை பண்ண வர மாட்டேங்குது, வெளியில வர வேண்டிய பணமே நிறைய வர வேண்டி இருக்கு, அதெல்லாம் வராம இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய கடன்ல போயிட்டு இருக்கு, சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஏன் தொழில் பண்றோம் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்கப்படுறாரு, எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வேலை மாற்றம், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. மெயினா அதுதான். பதவி யாருக்கு சார் வேணும், பதவி எல்லாம் இருக்குதான் செய்யுது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, நான் வேற கம்பெனி மாறலான்னு இருக்கேன், அந்த கம்பெனி மாறினா எனக்கு வருமானம் அதிகமா கிடைக்குமா, நல்ல பொசிஷன் கிடைக்குமா, நல்ல எனக்கு ஒரு வீடு கொடுப்பாங்களா, ஒரு கார் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம், நல்ல சம்பளத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால நீங்க சம்பளம் அதிகம் கம்மின்றதை யோசிக்காதீங்க. இந்த மாதம் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அது நிரந்தரமான ஒரு வேலையா இருக்கும், அதுல சம்பளம் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறைவு ஆகாது. காரணம் என்னன்னா, உங்க ராசியிலே சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய தனக்காரன் இருக்க போறாரு. ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, நல்ல சம்பளம், அதே போல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கான காரகர் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. நிறைய மேஷராசி என்பவர்கள் குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவு போயிட்டு இருக்கு. காரணம் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா, ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, பிரிவினை,
குழந்தைங்கிட்ட சண்டை போட்டு அவங்க ஏதாவது கோச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியிலே இருக்கும்போது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தீர்வை கொடுக்க போறாங்க. சந்தோஷமா குடும்பத்தோட வெளியில போறது வர்றது, ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி மேஷராசி என்பது. இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம். அந்த களத்திர ஸ்தானாதிபதியே உங்க ராசியில இருக்கும்போது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வரன்களை பாருங்க. அது என்ன தோஷம் வேணா இருக்கட்டும். ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, நிறைய தோஷங்கள் உள்ள ஜாதகங்கள் கூட பாத்தீங்கன்னா சில காலகட்டங்கள் எப்பவுமே அந்த திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த மேஷராசி என்பது இருக்கீங்க. அதனால அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு திருமணம் நடக்கும். என்ன சார் ஒரு மாசத்துல நாங்க எப்படி பாக்குறது? நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள்ல கூட ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதம் நீங்க மத்த விஷயத்துல ஒதுக்கி வச்சிருங்க. வேலை இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனை கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல திருமணமாகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை இந்த ஒரு மாத காலத்துல சுக்கிர பகவான் கொடுப்பார். நீங்க பாருங்க, வேற ஒண்ணு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணம் பண்றது அப்புறம் அதெல்லாம் நீங்க முதல்ல வரன் பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கான ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போற. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும், வெளிநாடு பயணங்கள் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வருவதற்கான சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நீங்க முயற்சி செய்யலாம். அதே போல வெளிநாட்டுல இருப்பவர்களும் பாத்தீங்கன்னா சில மேஷராசி என்பதெல்லாம் ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. வெளிநாட்டுல இருக்கேன் தான் சார் பேரு, ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வெளிநாட்டுல வேலை இல்லாம இருக்கேன், வெளிநாட்டுல வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடிட்டாங்க, ஒரு ரெகுலர் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்க ஒரு வேலை மாற்றத்துடன் இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். நீங்களே யோசிப்பீங்க, இந்த மாசம் நம்ம ஒரு வீடு வாங்கினா என்ன, ஒரு இடம் வாங்கினா என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரகர் இந்த சுக்கிர பகவான். அப்ப இந்த மாசம் ஒரு வீடு வாங்குறது, வீடு மாத்துறது, சார் நான் வீடெல்லாம் வாங்க முடியாது, எனக்கு கடன் இருக்கு, நான் வீடு வாடகை வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட நீங்க ஒரு வீடு மாற்றம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, பொருளாதார வரவுகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ், சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 5000 10,000 கொடுங்க. அதே போல கார் வாங்குறதுக்கு, வீட்டுல சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்பவுமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீண்ட கால சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் பண வரவுகள் கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலன் கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க.
படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவன்.